கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல மிகவும் வெளியேறப்பட்டது என்று கிறிஸ்துவை அறியாத மக்கள்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்களா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களும் தங்கம், வெள்ளி, பதவி, பொருள், அந்தஸ்து, ஆஸ்தி, இல்லைன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ், அப்பா, அம்மா, இந்த மாரி நெறைய இந்த உலகத்தின் காரியங்கள சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஆனா நம்ம இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா கொண்டவர்கள்கிட்ட ரொம்ப வெளியேறப்பட்டது என்னன்னு கேட்டோன்னா, நம்ம சொல்ல வேண்டியது அன்பு தாங்க. ஆமாங்க. அன்பு தான் எல்லாத்துலயுமே பெரியது. 1 கொரிந்தியர் 13:13 பார்த்தீங்கன்னா, கடைசியில போட்டிருக்கும். அன்பே பெரியது. எல்லாத்துக்குமே அன்பு தாங்க. அந்த அன்பு தான் உலகத்திலே மிகவும் வெளியேறப்பட்டது. அந்த அன்பு அப்டின்னா என்னன்னா, தேவன் நம்ம மேல வைத்த அன்பு. அதாவது நம்ம மனுஷருக்கு மேல அன்பு வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா, அம்மா மேல அன்பு வச்சிருக்கோம். பிள்ளைகள் மேல, கணவன், மனைவி, மனைவி கணவன் மேல அன்பு வச்சிருக்கோம். இந்த அன்புலலாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்து நம்ம அந்த அன்பு வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் என் கணவன் என் மேல அன்பு கூர்ந்தா, நான் அவர் மேல அன்பு கூருவேன். என் மனைவி என் மேல அன்பு கூர்ந்தா, நான் அவள் மேல அன்பு கூருவேன். இந்த மாரி ஒண்ணு எதிர்பார்த்து வைத்திருக்கிறது தான் இந்த மனுஷனுடைய அன்பு. ஆனா கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, கடவுள் எதையுமே எதிர்பார்க்கலங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மனைவி எடுத்துங்க. அந்த மனைவி என் கணவன் என் மேல அன்பா இருக்காரு. அதனால நான் அவர் மேல அன்பா இருக்கேன். ஆனா அதுவே அந்த கணவன் மனைவியை வெறுத்து தள்ளும்போது, அவன் செய்ய வேண்டிய கடமைகள் செய்யாம, ஊதாரித்தனமா சுத்திக் கொண்டிருக்கும்போது, அந்த மனைவியினால அந்த கணவன் மேல அன்பு வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, 95% வைக்கவே முடியாது. ஏன்னா, அதுதான் அந்த உலகம். உலகம் என்ன சொல்லும்? "அவன் தான் உன் மேல அன்பா இல்லையே! நீ ஏன் அவன அன்பு வைக்கிற?" அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும்? இந்த உலகம் நம்மளை தள்ளிக் கொண்டிருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம சுயமும் வந்துரும். இல்ல, நமக்கு தான் அவன் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறானே! நம்ம ஏன் அவன் மேல அன்பா இருக்கணும்? ஸோ இந்த மாரி அன்பு தான் பொதுவா நம்ம மனுஷங்கிட்ட இருக்கும். ஆனா கடவுளுடைய அன்பு நீங்க பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வசனம் வாசிக்கிறேனே. 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே, பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நம்ம யாருடைய பிள்ளைகளாம்? பிதாவுடைய பிள்ளைகளாம். அதாவது இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரன் போட்டிருக்கு. அதாவது நம்மளும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே இதுல கடவுள் பார்க்கிறார். அதுதாங்க அன்பு. அதாவது நம்மனால கடவுளுக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது. வி ஆர் ஃபிட் ஃபார் நத்திங். வி ஆர் ஃபிட் ஃபார் கார்பேஜ். நம்ம குப்பைக்கு சமம். நம்மனால தேவனுக்கு ஒரு யூஸும் கிடையாது. ஆனாலும் தேவன் நம்ம மேல அன்பு வைத்திருக்கார். எவ்வளவோ வசனங்கள் கொடுத்திருக்கார். எவ்வளவோ கட்டளைகள் கொடுத்திருக்கார். தீர்க்கதரிசிகளை அனுப்பிச்சாங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். ஆனாலும் நம்ம பாவம் செய்து கொண்டிருக்கோம். ஆனா தேவன் சொல்றார், நான் உன் மேல அன்பா இருக்கேன். நான் உன் மேல அன்பா இருக்கேன்னு சொல்லி நம்மகிட்ட மறுபடியும் சொல்றார். ஸோ அந்த அன்பு தாங்க பெரியது. எதையுமே எதிர்பார்க்காத அந்த அகாப்பே அன்பு தான் அன்பு. அது எங்க இருக்குன்னா, கடவுள்ட்ட மட்டும் தான் இருக்கு. ஸோ நம்ம கடவுள்ட்ட போகும்போது தான் என்ன ஆகும்? அந்த அன்பு நமக்கு கிடைக்கும். நம்ம அந்த அன்பை பெற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு அந்த அன்பை கொடுக்க முடியும். அப்படி இல்லன்னா, நம்ம